ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டைம் இப்போ 11:47 ஆகுது. மேடம் கால் பண்ணி, குமார் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே போய் மீன் வாங்கினவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. ஏமாம்மா எப்பவுமே அவங்க கடைக்கு போக வேணாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த கடை மூடி இருக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கே போய் பார்க்க வேணாம், நீ டேரெக்டாக நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு போய் மீன் வாங்கினோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அது வந்து அந்த இடம் எங்கே இருக்குதுன்னா அயோன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேருன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் அந்த இடத்த லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. நம்ம அந்த லொக்கேஷன் போட்டுன்னு போய் மீன் வாங்கின்னு வரலாம். மீனே இல்லைங்க கடைக்கிட்ட, எல்லா மீனும் காலி ஆகிட்டுக்குது. அப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்சம் மீன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க போல் தெரியுது. கரெக்டாக எங்கள் மேடம் சொன்ன மீன் மட்டும் போன உடனே கொடுத்துட்டாங்க. இது வந்து பாதாம் பீஸ் ஊற வச்சுருந்தேன் நேற்று. ஒரு கொஞ்சம் ஜூஸு 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை டெய்லி ஊற வச்சு குடிச்சிட்றாது. சரி, ஜூஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலைக்கு அவசரம். என்னடா இது உலக அதிசயம், லஞ்சு என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். மீன், சிக்கன் குழம்பு, பெரிய தலையாக கொடுத்து அனுப்பிட்டிக்கிறாங்க. இந்த தலையாக அப்படியே கடிக்கலாம் மாயால. அந்த வாவல் மீன்ன்றாங்களே, அதுதான் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஸ்பெஷல். மீன் துண்டு நல்லா அல்வா பீஸ் மாரி இருக்குது இந்த மீன். இந்த மீன் சாப்பிடும் போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு யோசனை, அடுத்த ஜென்மத்தில் மீனை வேணால் பிறக்கணும், இதுமாரி மீன்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு. அடுத்தது சிக்கன் குழம்பு. நல்லா இருக்குது. இது வந்து வீடியோ எடுத்துனே சாப்பிட்டா சரியாக சாப்பிட முடியாது. அதில் ரசித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா வந்துச்சுன்னா போவோம். அவனையும் சிட்டுன்னு வந்திருக்காங்க மேடம், மேடத்தோட அக்கா, அப்புறம் அக்கா பசங்க, எங்கள் பசங்க எல்லாம் படம் பார்க்கிட்டுன்னு வந்திருக்காங்க. எனக்கு லூஸ் டின்னர் கொடுத்துட்டு போயிருக்காங்க உள்ளே, எதனா போய் ஜூஸ் கீஸ் குடி குமார் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு ஷோ, 8, 8:30, 9 அது போல் தான் வருவாங்க. 9 மணி வரைக்கும் இன்றைக்கி இங்கே தான். 9 மணி வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா சுற்றி பார்க்கவும் ஒன்றும் இல்லை. போய் துணி அடிக்கலான்னு பார்த்தாலும் காசு இல்லை. கார்லேயே பட்டு தூங்க வேண்டியது தான். தூங்கி எழுந்துச்சி வீட்டுக்கு போவோம். எதுக்கும் உள்ளே சும்மா அப்படி போய் பார்த்துட்டு வரேன். இந்தமாரி வெள்ளரிக்காலாம் நம்ம ஊரில் பார்த்திங்க கிடைக்கிறது இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த வெள்ளரி பழம் சாப்பிட்றதுக்கு. நல்லா சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுமாரி புடலங்காய், இந்தமாரி புடலங்காவும் நம்ம ஊரில் இப்போ கிடைக்கிறது இல்லை. எல்லாம் 1 அடி 1/2 அடி தான் கிடைக்குது. இது ஒன்று 2 அடி 2.5 அடி கிட்ட இருக்குது. எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய், இவ்வளோ பெரிய பூசணிக்காய். இப்போ இது எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் தான். கிடைக்குது, ஆனால் எல்லாம் சின்ன சின்னதாக கிடைக்குது. ஆனால் இங்கே இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பொங்கல் டைமில் தான் கிடைக்கும் அந்த சின்ன பூசணிக்காய். இந்த மாதிரி சொரக்காவும் வர்றதில்லை இப்போ. அப்படியே சுற்றி பார்த்தேன். 6 தினாரில் வண்டிக்கு காற்று பிடிக்கிறது மிஷின் ஒன்று இருந்துச்சு. இது பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு இதை மவுத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு மீட்ரு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் காற்று. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செவுத்தில் ஒரு இதுமாரி இருக்குது, டேப் மாரி. இது ஓட்டிட்டா 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும். சிலதெல்லாம் பார்த்தோம் 10 கிலோ வரைக்கும் தாங்கன்னு போட்டு இருந்துச்சு. இது எப்படி 10 கிலோ தாங்கும்? 10 இருக்கிறதால 10 கிலோ தாங்குமான்னு தெரியல. அப்புறம் சாம்சங் S25 அல்ட்ரா, இந்த ஃபோன் அப்படியே கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு ஏன்னா வாங்கலாமான்னு ஒரு யோசனை. வாங்கினா இப்போ வாங்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் ஊருக்கு போகும்போது தான் வாங்கணும். இருக்கிற கடைலாம் அடைச்சிட்டு சும்மா பார்ப்போம். 340 தினார். 8:39 ஆகுது. இன்னும் இங்கே தான் உக்காந்து இருக்கிறேன். இன்னும் வரல, ஃபோனும் பல்ல. நான் உள்ளே போய் சுற்றி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த லூஸ் தினார் எதுக்கு செலவு பண்ணுன்னு கையோடு எடுத்துன்னு வந்துட்டேன். செம்ம கூட்டம், எப்படி சொல்கிறது, உள்ளேயும் செம, மால் உள்ளேயும் செம கூட்டம், இங்கேயும் செம கூட்டம். கத்தார் ஃப்ளைட்டு பார்க்கலாம் எத்தனை மணி தான் முடிச்சுட்டு வராங்கன்ட்டு.
கரெக்டாக 9 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நானும் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் மேடம் வரல. இந்த செக்யூரிட்டி வேறு இங்கே நிற்காத போன்னுக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. வேலைன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. காலைல மீன் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் போய் வெயிட்டிங் ஒரு 2-3 மணி நேரம் வெயிட்டிங். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.